So Srimad Bhagavatam, ரெண்டாவது ஸ்கந்தம், ஆறாவது அத்தியாயம், 36வது ஸ்லோகம். So திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. 36வது ஸ்லோகம், 6வது அத்தியாயம், 2வது ஸ்கந்தம். நதோஸ்ம்யஹம் தச்சரணம் சமீயுஷாம். நதோஸ்ம்யஹம் தச்சரணம் சமீயுஷாம். பவச்சிதம் ஸ்வஸ்த்யயனம் சுமங்கலம். பவச்சிதம் ஸ்வஸ்த்யயனம் சுமங்கலம். யோ ஹி ஆத்மமாயா விபவம் ஸ்ம பர்யகாத். யோ ஹி ஆத்மமாயா விபவம் ஸ்ம பர்யகாத். யதா நபஸ்வாந்தமதா பரே குதஹ. யதா நபஸ்வாந்தமதா பரே குதஹ. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரிய ரமேஷ் சரணானந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். நத என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். அஸ்மி இருக்கிறேன். அகம் நான். தச் பகவானுடைய சரணம் இதங்கள். சமீயுஷாம் சரணடைந்த ஆத்மாவின். பவச்சிதம் நிரவி சக்கரத்தை தடுத்து நிறுத்துவது. சஸ்தி அயனம் எல்லா இன்பத்தையும் கண்டறிதல். சுமங்கலம் சர்வமங்கலம். யக யார் ஒருவன். அதே போன்று ஆத்மமாயா சொந்த சக்திகள். விபவம் சக்தி ஸ்ம நிச்சயமாக மதிப்பிட முடியாது. யதா அதே போலவே. நவ ஆகாயம் ஸ்வ அந்தம் அதன் சொந்த வரம்பு. எனவே அபரே பிறர் உத எவ்வாறு. முடிவேற்பு கூட சொல்லுங்க. எனவே அவரது பகவானது பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்க கூடியதாகும். அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பங்களில் இருந்து விடுவிக்க கூடியதாகும். இத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. ஆகாயத்தால் கூட அவன் சொந்த பரப்பளவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? பொருளுரை பிரம்மதேவர் கற்றறிந்த எல்லா ஜீவராசிகளிலும் சிறந்தவரும்
மிகச்சிறந்த யாகம் இயற்றியவரும் மிக கடினமான தவ வாழ்வை மேற்கொண்டவரும் மற்றும் மிக சிறந்த தன்னுணர்வு பெற்ற யோகியும் ஆவார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரே பரம ஆன்மீக குரு. இதனால் எல்லா வெற்றிகளையும் அடைய பகவானின் தாமரை பாதங்களில் ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நமக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். ஜட வாழ்வின் துன்பங்களில் இருந்து முக்தி அடைந்து சர்வ மங்களம் பொருந்திய ஆன்மீக வாழ்வை பெறுவதற்கு கூட பகவானிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று பிரம்மா நமக்கு ஆலோசனை கூறுகிறார். பிரம்மதேவர் பிதாமகர் அல்லது தந்தையின் தந்தை என்று அறியப்படுகிறார். ஒரு வாலிபன் தன் கடமைகளை நிறைவேற்றுவதை பற்றி அனுபவமுள்ள தன் தந்தையிடம் கலந்து ஆலோசிக்கிறான். எனவே இயற்கையாகவே தந்தை நல்ல ஆலோசகராக இருக்கிறார். ஆனால் பிரம்மதேவரோ எல்லா தந்தைகளுக்கும் தந்தையாக விளங்குகிறார். மனு எல்லா பிரபஞ்ச கிரகங்களிலும் மனித குல தந்தையாக இருக்கிறார். அந்த மனுவின் தந்தைக்கும் தந்தையாக பிரம்மா இருக்கிறார். பகவானுடைய சக்திகளின் நீளத்தையும் அகலத்தையும் மதிப்பிட முயல்வதற்கும் பதிலாக பிரம்மாவின் உபதேசத்தை அன்புடன் ஏற்று பகவானின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைய முயற்சிக்க வேண்டும். பகவானின் சக்திகளை அளவிட முடியாது என்று வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பராஸ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவிகி ஞான பல கிரியா ச ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் பதம் 6.8. அவரே அனைவரிலும் மிகச் சிறந்தவர் ஆவார். எனவே ஜீவராசிகளிலும் மிகச் சிறந்தவரான பிரம்மதேவரும் பகவானிடம் சரணாகதி அடைவதே நமக்கு நல்லது என்பதை ஒப்புக்கொள்கிறார். எனவே அறிவு மிகவும் பற்றாக்குறையாக உள்ளவர்கள் மட்டுமே தாங்கள் காண்பவர்களுக்கு எல்லாம் தாங்களே எஜமானர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். அவர்களால் எதை ஆராய்ச்சி செய்ய முடியும்? ஒரு சிறிய பிரபஞ்சத்தில் உள்ள சிறிய ஆகாயத்தை கூட அவர்களால் அளக்க முடியவில்லை. பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்தை சென்றடைய தான் 40,000 ஆண்டுகள் வாழ வேண்டியிருக்கும் என்றும் அதற்கு வானவெளி கப்பலை உபயோகிக்க வேண்டியிருக்கும் என்றும் பெயரளவு ஜட விஞ்ஞானிகள் கூறுகிறார். இதுவும் கூட மனக்கோட்டையே. ஏனெனில் யாரும் 40,000 ஆண்டுகள் வாழ்வார்கள் என நாம் எதிர்பார்க்க முடியாது. மேலும் விண்வெளி பயணி தன் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வரும் பொழுது அவனை மிகச்சிறந்த விண்வெளி வீரனாக வரவேற்பதற்கு அவருடைய நண்பர்களில் ஒருவனும் இருக்க மாட்டான். இது குழப்பமடைந்துள்ள நவீன விஞ்ஞானிகளுக்கு ஒரு நாகரிகமாகிவிட்டது. பகவான் மீது நம்பிக்கையற்ற ஒரு விஞ்ஞான மனிதன் அவனது ஜட வாழ்வுக்குரிய திட்டங்களை தீட்டுவதில் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இருந்தான். எனவே வாழ்வோரை காப்பாற்றுவதற்காக ஒரு மருத்துவமனையை அவனே திறந்து வைத்தான். ஆனால் அந்த மருத்துவமனையை திறந்த 6 மாதங்களிலேயே அவன் இறந்து போனான். 84 லட்சம் வகையான உயிரினங்களுக்கு இடையில் பற்பல உடல்களை மாற்றிய பிறகே ஒருவனுக்கு மனித வாழ்வு கிடைக்கிறது. எனவே பொருளாதார முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம் எனும் பெயரில் செயற்கையான தேவைகளை அதிகரிப்பதன் மூலமாக கற்பனையான ஜட இன்பங்களுக்காக ஒருவன் தனது மனித வாழ்வை வீணாக்கிவிடக் கூடாது. மாறாக வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்காக பகவானின் பாதங்களில் ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும். இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பகவத்கீதையில் நேரடியாக கொடுக்கப்பட்ட உபதேசமாகும். மேலும் இதுவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபிதாவான பிரம்மாவால் அளிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் உபதேசமாகும். பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள இந்த சரணாகதி முறையை மறுப்பவர்கள் எவரும் ஜட இயற்கை சட்டங்களிடம் சரணடையுமாறு வற்புறுத்தப்படுவர் என்று வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவராசி அவனுடைய இயற்கையான நிலையில் சுதந்திரமுடையவன் அல்ல. பகவானிடமோ அல்லது ஜட இயற்கையிடமோ அவன் சரணாகதி அடைந்தாக வேண்டும். ஜட இயற்கையை பகவான் மம மாயா அல்லது என்னுடைய சக்தி என்று பகவத்கீதை 7.14 என்னுடைய சக்தி என்றும், மே பின் பின்னா பிரகிருதி ரஷ்டதா அல்லது 8 பிரிவுகளுடையதான என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட சக்தி என்றும் கூறுவதால் ஜட இயற்கையும் கூட அவராலேயே ஆளப்படுகிறது. மயாத்தியட்சேன பிரகிருதி சூயதே சராச்சரம், எனது ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஜட இயற்கை இயங்குகிறது. இதனால் அனைத்து பொருட்களும் அங்கே அமைகின்றன. மேலும் ஜீவராசிகள் ஜடத்தை காட்டிலும் உயர்ந்த சக்தியை கொண்டிருப்பதால் பகவானிடம் அல்லது ஜட இயற்கையிடம் சரணடையும் சுதந்திரத்தை பெற்றுள்ளனர். பகவானிடம் சரணாகதி அடைவதால் ஒருவன் முக்தி பெற்று சந்தோஷம் அடைகிறான். ஆனால் ஜட இயற்கையிடம் சரணாகதி அடைவதால் ஜீவராசி துன்பப்படுகிறான். பகவானிடம் சரணடையும் முறையானது பவச்சிதம், எல்லா ஜட துன்பங்களிலிருந்தும் விடுதலை, ஸ்வஸ்தி அயனம், அனைத்து இன்பங்களையும் அறிதல்,
மற்றும் சுமங்கலம் சர்வ மங்களங்களுக்கும் மூலம் ஆகியவற்றை வழங்குவதால் பகவானிடம் சரணாகதி அடைவது என்பது அனைத்து துன்பங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை குறிப்பதாகும். பகவான் முழுமையான விடுதலை, சந்தோஷம் மற்றும் மங்களம் ஆகியவற்றை கொண்டவராக இருப்பதால் அவரிடம் சரணாகதி அடைவதால் மட்டுமே இவற்றை அடைய முடியும். இத்தகைய முக்தியும் ஆனந்தமும் எல்லையற்றவையாகும். மேலும் முக்தியும் ஆனந்தமும் ஆகாயத்தை விட பெரியவையாக இருப்பினும் அவை ஆகாயத்துக்கு சமமாக ஒப்பிடப்பட்டு உள்ளன. நமது தற்போதைய நிலையில் ஒன்றை ஆகாயத்தோடு ஒப்பிடும் பொழுது அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகாயத்தை நம்மால் அளக்க முடியாது. ஆனால் பகவானின் சகவாசத்தில் அடையப்படும் முக்தி ஆகாயத்தை விட மிக பெரியதாகும். அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அளவு மிக பெரியதாக இருப்பதால் அதை பகவானாலேயே அளக்க முடியவில்லை என்றால் பிறரை பற்றி கூற ஒன்றுமே இல்லை. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். ஆன்மீக ஆனந்தம் எல்லையற்றது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய ஆனந்தத்தை பகவானாலும் அளக்க முடியாது என்று இங்கே கூறப்படுகிறது. இதனால் இக்கலியுகத்தில் அவர் குறையுடையவர் என்பது ஆகாது. உண்மை என்னவெனில் பகவானால் அதை அளவிட முடியும். ஆனால் பகவானிடமுள்ள ஆனந்தம் பூரண அறிவின் காரணத்தால் அவரோடு ஒத்ததாக உள்ளது. அவரிடமிருந்து பெறப்படும் இன்பம் அவரால் அளவிடக்கூடியதாகும். ஆனால் ஆனந்தம் மீண்டும் அதிகரிக்கிறது. மீண்டும் அதை பகவான் அளவிடுகிறார். அதன் பின் ஆனந்தம் மீண்டும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பகவானும் அதை அளந்து கொண்டே போகிறார். இவ்வாறாக அதிகரிப்பிற்கும் அளவிடுவதற்கும் இடையில் ஒரு போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக ஆனந்தமானது ஆனந்தா புதிபத்தனம் அல்லது பெருகிக் கொண்டே போகும் கடல் அளவு ஆனந்தமாகும். பௌதிக கடல் வளர்ச்சி அற்றது. ஆனால் ஆன்மீக கடல் வளர்ந்து கொண்டே போகிறது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதிலீலை 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆனந்த சக்தியான ஸ்ரீமதி ராதாராணியிடம் உள்ள கடலை போன்ற ஆன்மீக ஆனந்தத்தின் பெருக்கத்தை கவிராஜ கோஸ்வாமி மிகவும் நன்றாக விளக்கியுள்ளார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஒன்று பார்த்தரலாம். 37. நாஹம் நயோயம் யத்ருதம் கதிம் விதுர் நவாமதே வாக்கிம் உதாபரே சுரா தன்மாயயா மோஹிதா புத்தியஸ்த்விதம் விநிர்மிதம் சாத்ம சமம் விசக்ஷ்மஹே. மொழிபெயர்ப்பு: சிவபெருமானோ நீயோ அல்லது நானோ ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லைகள் ஆராய்ந்து அறிய முடியாது என்றால் மற்ற தேவர்களால் எப்படி முடியும்? மேலும் பரமபுருஷனின் மாயையான புறசக்தியால் நாம் அனைவரும் குழப்பம் அடைந்திருப்பதால் படைக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கு ஏற்றவாறு நம்மால் காண முடியும். பொருளுரை: தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அதிகாரிகளின் துவாதச மகாஜன பெயர்களை நாம் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறோம். பரமபுருஷரை பற்றி கொஞ்சம் அறிந்திருப்பவர்களில் பிரம்மா, நாரதர் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் இ12 பட்டியலில் முறையே முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளை வகிக்கின்றனர். மற்ற தேவர்கள், உபதேவர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், மனிதர்கள் அல்லது அசுரர்கள் ஆகியோரால் பரிபூர்ண பகவானான ஸ்ரீ கிருஷ்ணனின் சக்திகளை முழுமையாக அறிவது சாத்தியமல்ல. தேவர்கள், உபதேவர்கள் மற்றும் கந்தர்வர்களை போன்றவர்கள் அனைவரும் மேல் உலகங்களில் உள்ள உயர்ந்த புத்தி நுட்பம் வாய்ந்தவர்கள் ஆவர். மனிதர்கள் மத்திய லோகங்களின் வாசிகள் ஆவர். அசுரர்கள் கீழுலக வாசிகள் ஆவர். மனித சமூகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அல்லது மனோ தத்துவவாதிகளுக்கு இடையில் கருத்து வேற்றுமை நிலவுவதைப் போலவே இவர்கள் பரமசத்தியத்தை பற்றிய கருத்திலும் மதிப்பீட்டிலும் வெவ்வேறு அபிப்பிராயங்களை கொண்டுள்ளனர். இந்த ஜீவராசிகள் அனைவரும் ஜட இயற்கையை சேர்ந்தவர்கள் ஆவர். இதன் பயனாக ஜட இயற்கையின் குணங்களின் அற்புதமான காட்சியால் அவர்கள் திகைப்படைந்துள்ளனர். இத்தகைய பிரமிப்பு பகவத்கீதை பாகம் 7.13 குறிப்பிடப்பட்டு உள்ளது. திரிவித் குணமய பாவே ஏவி சர்வம் இதம் ஜெகத் ஜெகத். பிரம்மா முதல் எறும்பு வரையில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் சத்வம், ரஜஸ், தமஸ் எனும் ஜட இயற்கையின் குணங்களால் தனித்தனியாக தடுமாற்றம் அடைந்துள்ளனர். நம்முன் காட்சியளிக்கும் இப்பிரபஞ்சமே அனைத்தும் ஆகும் என்று அவரவரின் தனிப்பட்ட ஆற்றலுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். இவ்வாறாக 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஞ்ஞானியும் அவனுக்கு சொந்தமான முறையில் பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் கணக்கிடுகிறான். ஆனால் விஞ்ஞானிகளால் அதை அறிய முடியும். விஞ்ஞானிகளால் எதை அறிய முடியும்? பிரம்மாவும் கூட ஒரு முறை குழப்பத்திற்கு உள்ளானார். தான் மட்டுமே பகவானால் ஆதரிக்கப்பட்ட ஒரே பிரம்மா என்று அவர் நினைத்தார். ஆனால் பிற்காலத்தில் பகவானின் கருணையால்
அதிக சக்தி வாய்ந்த கணக்கற்ற பிரம்மாக்கள் உள்ளனர் என்பதையும் அவர்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் அப்பால் உள்ள இன்னும் பெரிய பிரபஞ்சங்களில் வாழ்கின்றனர் என்பதையும் அறிந்ததுடன் இப்பிரபஞ்சங்கள் அனைத்தும் பகவானுடைய படைப்பு சக்தியின் கால்பாகம் ஏகபாத் விபூதி மட்டுமே ஆகும் என்பதையும் அறிந்தார். அவரது சக்தியின் மீதமுள்ள முக்கால் பாகம் ஆன்மீக உலகில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிய மூளையை கொண்டுள்ள ஒரு அற்ப விஞ்ஞானியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எதை தெரிந்து கொள்ள முடியும்? எனவே மோகிதம் நாவி ஜானாதி மாம் ஏற்பிய பரம் அவ்யயம் இத்தகைய ஜட இயற்கை குணங்களால் திகைப்படைந்திருப்பதால் இப்படைப்புகளுக்கு அப்பால் உன்னத பரம புருஷர் இருக்கிறார் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. பிரம்மா, நாரதர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு பகவானை பற்றி ஓரளவுக்கு தெரியும். இதனால் விளையாட்டுத்தனமான வானவெளி கப்பலை போன்ற கண்டுபிடிப்புகளில் திருப்தி அடைவதற்கு பதிலாக இந்த மகா புருஷர்களின் உபதேசங்களை ஒருவன் பின்பற்ற வேண்டும். ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரே அதிகாரியாக தாய் இருப்பதை போலவே பிரம்மா, நாரதன் அல்லது சிவனை போன்ற ஏற்புடைய அதிகாரிகளால் அளிக்கப்படும் வேதங்கள் எனும் தாய்தான் பரமசத்தியத்தை பற்றி நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரே அதிகாரி ஆகும். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादं ललिता श्रीविशाखावितांश ये कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चात्देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. Translation படிக்கிறீங்களா? First 36. எனவே பகவானது பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகும். அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். இத்தகைய சரணாகதி சர்வமங்கலம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. ஆகாயத்தால் கூட அவன் சொந்த பரப்பளவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த அத்தியாயத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்லோகாஸ் ரொம்ப ஃபேமஸ். பிரம்மா பேசக்கூடிய ஸ்லோகா. ஸ்ரீல பிரபுபாத் அவரோட சொற்பொழிவில் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், ஆத்மா பத்தி. ஆனந்தமயோ பியாசாத் அப்படின்பார். ஒரு ஆத்மாவோட இயற்கையான குணம் என்னன்னா, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அதான் ஆக்சுவலி, நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். உலகத்தில் எல்லாருக்கும் அதான் ஆசை. அது காரணம் ஆத்மாவோட இயற்கையான குணம். அது எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். பட் அனாதி காலமா நாம இங்க மாட்டிருக்கோம். எப்ப இங்க வந்து மாட்டோம்னு தெரியாது. வேதத்துல அனாதி காலம் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப இங்க வந்து மாட்டோம் தெரியல. அப்போ நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. ஸோ இந்த வழிமுறைங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது.
பொதுவா இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ஃபாலோ பண்ண பார்ப்பாங்க. கிருஷ்ணா பகவத்கீதா 2வது அத்தியாயத்துல சொல்றார், ஐ திங்க் 54 55 வரும், மனக்கற்பனைங்கிறது முதல் நிறுத்து அப்படிம்பார். அது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் மனக்கற்பனை இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, மேபி பாகவதம் பகவத்கீதா டெய்லி படிக்கலாம் கேட்கலாம், வீட்டுக்கு போனோன்னு கூட நினைக்கலாம் மேபி ஒரு சைட்டு வாங்கி போட்டால் நல்லா இருக்கும். மேபி இந்த பிஸ்னஸ் டீல் நடந்துருச்சுன்னா லைஃப் டேர்ன் ஆகிடும். மேபி இன்னும் கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் லைஃப் நல்லா இருக்கும். இதெல்லாம் நமக்கு வரும். இதெல்லாம் மனக்கற்பனை. சொல்லப்போனால் ஜடப்பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். ஜடப்பொருள்னா ஒரு உயிர் இல்லாத பொருள். உதாரணத்துக்கு மொபைலாக இருக்கலாம், ஒரு தங்கமாக இருக்கலாம். இது உண்மை. நம்ம எல்லாருக்கும் இன்னும் அந்த நம்பிக்கை இருக்கு, ஜடப்பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும். ஆனா பாகவத்தில் சொல்றாங்க கொடுக்கவே கொடுக்காதுங்கிறாங்க. ஆனா அது கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இது பைத்தியக்காரத்தனம் தான், இது பைத்தியக்காரத்தனம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொல்றது நமக்கு பாகவதமே தேவைப்படுது. இன்ஃபேக்ட் ஜடபரத் ரகு கனா பாகவத்தில் அவர் 2 பேர் ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, அதுல ரொம்ப நல்லா பேசுறாரு. நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, இந்த ஜடப்பொருள் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், இந்த நபரை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் நல்லா இருக்கும். ஒருத்தர் ஒன்று திங்க் பண்ணுவாங்க, ஆனா எல்லாமே போய். கிருஷ்ணர் கிளியரா பகவத்கீதையில சொல்றார், அவரே சொல்றார் நான் மட்டும்தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க மாட்டான்னு. கிளியரா பகவத்கீதை 5th சாப்டர்ல இருக்கு. சுஹுத்தம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதிங்கிற, நான் மட்டும்தான் கொடுப்பேன், வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் இந்த வியாதின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வியாதி இருக்கும் கூட எனக்கு தெரியல, அது ஒன்றும் பிரச்சனை. அது ஹை கிளாஸான ஒரு பர்சன் சொன்னா தான் தெரியும். ஓகே, ஹை கிளாஸான பர்சன் சொன்னோம். யார் அந்த ஹை கிளாஸ் பர்சன் அப்படின்னா, அவர் பொருளில் படிச்ச மகாஜனர்கள் 12 பேர் இருக்காங்க, அவங்க தான் ஹை கிளாஸ். பிரம்மா, சிவபெருமான், நாரதா, பெரிய லிஸ்ட், பீஷ்மா. ஸோ இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்துல பிரம்மா சொல்றா ரொம்ப கிளியரா, அந்த பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணா மட்டும்தான் இந்த ரியல் ஹாப்பினஸ் பர்சீவ் பண்ண முடியும். இருக்குல்ல அந்த டிரான்ஸ்லேஷன், இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அதனால் உணர முடியும். பிரம்மா சொல்றாருன்னு அது உண்மை, அவ்வளவுதான். வேற வழியெல்லாம் கிடையாது, வேற வழி ஒரு வழி கிடையாது. ஆனா முன்னாடி சொன்னபடி பகவத்கீதா பாகவதம் கேட்கும் போது நல்லா இருக்கும், வெளியே போனா வேற மாதிரி சிந்திக்கிறேன். இந்த ஜடம் எனக்கு சந்தோஷம் கொடுக்கும், நம்ம எல்லாரும் திங்க் பண்றோம், இல்லைன்னு சொல்ல முடியாது, சந்தேகமே கிடையாது. அப்போ என்ன காரணம்னா, அந்த அளவுக்கு என் மனசு கெட்டு போய் கிடக்குதுன்னு அர்த்தம். மனசு ரொம்ப கெட்டு போய் கிடக்குது. ஓகே, அப்போ இந்த ஆச்சாரிய சொல்றபடி நம்ம செய்யணும். சில பிரபுபாத் ஆச்சாரியா அவரு சொல்றார், இந்த ஒரு ப்ராசஸ் எடுத்து பண்ணிக்கிட்டே அப்படிம்பார். அவர் சொல்ல ஜஸ்ட் நாமா சொல்லுங்கிறார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸோ பிரம்மா சொல்றதா பிரபுபாத் சொல்றார். ஈவன் பிரம்மா அதுக்கு முன்னாடி சொல்றார், பகவானோட செயல் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு அவரே சொல்றார். பிரம்மா பத்தி டிஸ்கிரைப் பண்றார் பிரபுபாத், அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல வருவார். சொல்றார், இருக்கலே பிரம்மா ரொம்ப படிச்சவர், அவரு யாகங்கள் நிறைய பண்ணுவார், தவங்கள் நிறைய இருப்பார். அவர் செல்ஃப் ரியலைஸ்ட் அப்படின்னா தன்னுணர். அவர் மாதிரி ஒருத்தர் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனா அவருக்கு எதுவும் புரியலைங்கிறார். ஓகே, நம்ம பிரம்மா கிட்ட நெருங்க, பிரம்மால ஈவன் தேவர்களும் நம்மளால நெருங்க முடியாது. பாகவத்தில் ஹைரார்கின்னு சொல்லுவாங்க. ஹைரார்கினா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3
அந்த ஒரு வரிசை இருக்கு. பாகவத்தில் இருக்கு நமக்கு மேல பேய் பிசாசு இருக்கான். ஆக்சுவலி பேய் பிசாசு நம்மளோட ஒரு படி மேல பாகவத்தில் இருக்கு, நான் சொல்லல. ஏன்னா அது டக்குன்னு எங்கனாலும் பூந்துக்கும். இதெல்லாம் உண்மை, போய் கிடையாது. அதுக்கு மேல சித்தர்கள், அதுக்கு மேல வித்யாதரா, சாரணா, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாம் ஆக்சுவலி நார்மல் பர்சன் தான், ரொம்ப ஹை கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் எகெயின் நமக்கு இருக்கிற பெரிய வியாதி, உண்மையில வெளியே சொல்ல மாட்டோம், நான் ஹை கிளாஸ் நானா நினச்சிட்டு இருப்பேன். எல்லாரும் அவங்கவுங்க ஹை கிளாஸ் நினச்சிட்டு இருப்பாங்க, அவங்களே மனக்கற்பனையில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ பிரம்மா சொல்றார் எனக்கு புரியல. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பிரம்மா மட்டும் அப்படி சொல்லல, பீஷ்மரும் அதே பாயிண்ட் முதல் ஸ்கந்தத்துல சொல்றார். கிருஷ்ணரோட பிளான் புரியாது, அது அவரும் சொல்றார். இவன் நேத்து கூட திரு பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப கிளாஸ்ல அழகா சொல்றார். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா அவருக்கே தெரியாத என்னென்ன நடக்கும். அது உதாரணம் வந்து அஜாமிலன்னு தான் சொல்றார். அஜாமிலன் நாமா சொல்லிக்கிட்டே இருக்கார், ஆனா அஜாமிலன் தெரியலையாமா அவருடைய எல்லா கர்மா போயிடுச்சாமா, அது அவருக்கே தெரியலையாமா. ஆனா வெளியில பாக்குறதுக்கு அவர் இன்னும் மோசமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கார், ஆனா அவருக்கும் தெரியல கர்மா போயிடுச்சாமா. இது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா அவர் சொல்றார் இது நடந்திருக்கு. ஸோ அப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, பிரம்மா ஆச்சாரியா அவர் சொல்றார் சரணாகதி பண்ணணும், சரணாதி பண்ணணும், அவ்வளவுதான். இது ஏன் எதுக்கு இந்த கேள்வி கேட்கக்கூடாது சொல்றார். அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் நம்ம லாஜிக்கலா கேள்வி கேட்போம், தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒரு பியாண்ட் ஒரு ஒரு ரீசனுக்கு அப்புறம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, எல்லாமே புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பாகவதம் படிச்சு பார்த்தீங்கன்னா பிரம்மாக்கே நிறைய புரியல, இந்திரனுக்கு புரியல, நிறைய பேருக்கு எதுவும் புரியல. ஈவன் கிருஷ்ணா அர்ஜுனர் பார்த்து சொல்றார் பகவத்கீதையில ஒரு இடத்துல, என்ன சொல்றாருன்னா, நீயோ நானோ பல தடவை இங்க வந்திருக்கோம், ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, உனக்கு இல்லை அப்படிங்கிறார். கிருஷ்ணர் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு இல்லை. தட் மீன்ஸ் கிருஷ்ணா எல்லாமே தெரியும். ஒரு ஆத்மா என்ன பண்ணுது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும் கிருஷ்ணாக்கு தெரியும். இது நாம உட்காந்துட்டு சிந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்க சின்ன குழந்தை இருக்கீங்க, அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டு எங்க அப்பா அம்மா என்ன பார்த்துக்குவாங்களா, அதெல்லாம் சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குழந்தை சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பா அம்மா எனக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களா, சொத்து சேர்ப்பாங்களா, அந்த குழந்தை அதெல்லாம் திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, தேவையில்லை. திங்க் பண்ணுச்சுன்னு என்ன சொல்லணும், பைத்தியமான்னு கேட்போம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், பைத்தியமான்னு கேட்போம், அது எங்களுக்கு தெரியும் அப்படிம்போம். நாமளும் அதுதான் பண்ணியிருக்கோம். நானா உட்காந்து பிளான் போடுறேன், இது பண்ணா என் லைஃப் நல்லா இருக்கும், அது பண்ணா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி மெட்டீரியல் பிளான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். மெட்டீரியல் பிளான்னா பௌதீக திட்டங்கள். ஆனா கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றா, நீ பௌதீக திட்டம் நிறுத்து, முதல் ஆன்மீக திட்டம் போடுங்கிறார். ஆக்சுவலி கிருஷ்ணா ஆன்மீக திட்டம் நாம போட்டா, அப்ப கேட்கலாம், நான் பௌதீக உடல்ல இருக்கேன், அப்ப எனக்கு பௌதீக விஷயங்கள் தேவைதானே அப்படின்னு கேட்டா, எஸ், இல்லைன்னு சொல்லல. கிருஷ்ணர் சொல்றா, நீ ஆன்மீக திட்டம் போடு, உன்னோட பௌதிக திட்டம் நான் போடுறேன் அப்படிங்கிற. அது நான் பார்த்துக்கிறேன், யோக க்ஷேமம் மகாமியகம், நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்ற திட்டம் நீ போடு. சோ அர்ஜுனா கடைசியில் அவர் போடுறது அந்த ஆன்மீக திட்டம் தான். கரிஷே வச்சனம் தவா, சண்டை போடணுமா சண்டை போடுறேன், உங்களோட திட்டம் தான் என் திட்டம். ஸோ அர்ஜுனர் சண்டை போட ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனரோட சேஃப்டி கம்ப்ளீட்டாக கிருஷ்ணா பார்த்துக்கிட்டார். இன்ஃபேக்ட் இது அர்ஜுனாக்கே தெரியாது. யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணா அர்ஜுனை பார்த்து சொல்றார், பாரு இந்த தேர் மேல யாரார் அம்பெல்லாம் பட்டுது உனக்கு தெரியுமா அப்படின்பாரு. ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, பீஷ்மா, துரோணா, கர்ணா, இத்தனை பேர் அம்பு பட்டுது, உனக்கு ஒன்றும் ஆகலை பாத்தியா, பிகாஸ் நான் இருக்கேன் அப்படின்பாரு. ஸோ அர்ஜுனாக்கு தெரியாது எப்படியெல்லாம் கிருஷ்ணர் அவரை காப்பாத்தினார். அதுமாதிரி நம்ம ஜீவாத்மா நமக்கெல்லாம் தெரியாது
எப்படி பகவான் என்ன பார்த்துக்குவாருன்னு தெரியாது. ஆனால் நமக்கு இருக்கிற பெரிய வியாதி என்னன்னா, அதை நான் புரிஞ்சுக்க பார்க்குறேன், பெர்சீவ் பண்ண பார்க்குறேன், உணர பார்க்குறேன். ஸோ நேற்று கூட பானுசுவாமி மகாராஜ் ரொம்ப நல்லாக சொன்னார், அது நம்மளால் உணர முடியாதுங்கிறார். உடனே முடியாதுங்கிறார். உடனே அது உணர முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லேசாக சளி இருக்கு, ஒரு மருந்து எடுத்தோன்னே வியாதி போகாது. அது கொஞ்சம் நேரம் ஆக ஆகத்தான் பெர்சீவ் பண்ணலாம், உடம்பு நல்லா ஆயிட்டு இருக்கு இப்போ. உடனே தெரியாது. அது மாதிரி ஒருத்தர் நாம சொல்ல ஆரம்பிச்சோம், இல்லை நடக்குமா, ஆக்சுவலி நடக்க ஆரம்பிச்சோம் நமக்கு தெரியாது, அது பெர்சீவ் பண்ண முடியாது உடனே. ஸோ பிரம்மா இங்க சொல்றார், இட்ஸ் டிஃபிகல்ட். அவர் பொருளுரையில் படிக்கும்போது ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம் படித்தார், பிரம்ம சௌக்கியம் துவனந்தம்னு ஒரு வார்த்தை படித்தார். அது ரிஷபதேவர் சொல்லக்கூடிய விஷயம். அது அவர் தான் சொல்றார், யஸ்மா சுத்தியே பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். ரிஷபதேவர் சொல்றார், பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். துவனந்தம்னா எப்பவுமே, எட்டர்னலி, எப்பவுமே, அதுவும் அளவில்லாத. பிரம்ம சௌக்கியம்னா ஹை கிளாஸ் ஆன ஹாப்பினஸ், எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு செகண்ட் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நமக்கு கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போனால் மெட்டீரியல் ஹாப்பினஸ், ஒரு பௌதீகமான சந்தோஷம். அது சந்தோஷம் கிடையாது. ஆக்சுவலி நாம் சந்தோஷம் நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சந்தோஷம் என்ன நமக்கெல்லாம் தெரியாது. ஆக்சுவலி நமக்கு தெரியாது, தெரியும் நானாக நினச்சிக்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த உண்மையான சந்தோஷம் ஆனந்தம்ங்கிறது நிற்காதுங்கிறாங்க, அது இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் பர்சீவ் பண்ணக்கூடிய சந்தோஷங்கள் டெம்பரரியாக இருக்கும், அது கொஞ்ச நேரம் அப்புறம் போயிடும். அதெல்லாம் சந்தோஷமே கிடையாதுங்கிறாங்க. இன்ஃபேக்ட் பிரபுபாத் என்ன சொல்கிறாருன்னா, கஷ்டம் வராத காலத்து தான் சந்தோஷமாக நம்ம எடுத்துக்கிறோமா. கஷ்டமே இல்லையா, அது நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன், அது சந்தோஷம் கிடையாது, அது சந்தோஷம் கிடையாது. ஆனால் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். ஸோ ஆச்சாரியா சொல்கிறார், பிரம்மா சொல்கிறார், அந்த கிருஷ்ணாட்ட சரணாகதி பண்ணால் மட்டும்தான். அவர் சொல்கிறார், அந்த டிரான்ஸ்லேஷனில் ரிப்பீட்டட் பர்த் அண்ட் டெத், அது என்ன பவச்சிதம் அப்படின்னு இருக்கும். அந்த 36 ஸ்லோகா. சரணாகதி மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியதாகும். ஏன் துன்பங்கள் படிச்சாரு, இது பல தடவை கேட்டிருப்பீங்க. இந்த உலகத்துல இந்த உடல் இருக்கிற வரைக்கும் 3 விதமான துன்பங்கள் வந்தே தீரும். அதெல்லாம் ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, அது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக சளி பிடிச்சிருக்குன்னா, ஒரு கிருமி உள்ளே பூந்துருச்சு, சம்திங், அது உள்ளே பூந்துச்சு, ஏதோ பண்ணுது. அஸ் மை கர்மா, என்னோட கர்மா, அதை நான் அனுபவிக்கணும். ஸோ இது மாதிரி 3 விதமான துன்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஈவன் கிருஷ்ணா பகவத்கீதையில் இந்த சம்சாரங்கிற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவார். சம்சார வர்த்மனிம்பார். இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் தப்பிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நாம் என்ன நினைக்கிறோம்னா, இங்கே உட்காந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்கிறேன். அது பைத்தியக்கார்த்தம். கிருஷ்ணன் அட்ஜஸ்ட் பண்ணாதேங்கிறார். பிரபுபாத் அடிக்கடி ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாருன்னா, ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் நம்ம ஒரு பேக் ஒரு கையில் தூக்கிட்டு போகும் பொழுது, ஒரே கையில் தூக்கும்போது வலிக்கும் போது கை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குமா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கை வலிக்கும், மறுபடியும் கை மாற்றும். பகவான் சொல்ல மொத்தத்துக்கு கீழே போட்டுறேன் அப்படிங்கிற. அது ஏன் சுமந்துட்டு இருக்கேன், நாம் விட ரெடியா இல்லை. ஜஸ்ட் மாற்றிக்கிட்டா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாம் அது விடணும் ஆக்சுவலி. ஆனால் விட மாட்டேங்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, சீனியர் டிவோட்டிஸ் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, நான் இந்த உடல் அப்படிங்கிறது நம்ம ஊறி போயிருக்கோம் அப்படிங்கிறாங்க. மேபி பல கிளாஸில் கேட்கலாம், நான் உடல் கிடையாது ஆத்மான்னு. ஆனால் அதுலேருந்து வெளிவரதே ரொம்ப கடினம்ங்கிறாங்க. அது அவ்வளோ சுலபம் கிடையாது. நான் உடல் இல்லைன்னு சும்மா தியரட்டிக்கலாக பேசலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நான் பர்சீவ் பண்ணணும் அப்படின்னா பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான் நடக்கும். என்னோட முயற்சியில் நடக்காது. தட்ஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிள். இன்ஃபேக்ட் கிருஷ்ணரே சொல்கிறார் பகவத்கீதாவில்,
மம மாயா துரத்தியாயாங்கிறார். அவரோட மாயா சக்தி வெல்ல முடியாது. அப்படின்னா என்னோட முயற்சியில நான் வெளியே வர முடியுமா? வர முடியாது. That's impossible. மாமேவ பிரபத்தியந்தே, எங்கிட்ட சரணாதி பண்ணா மட்டும்தான் அவனுக்கு விடுதலைங்கிறார். ஆனால் நமக்கு இருக்கிற வியாதி, மேபி பல கிளாஸ் கேட்டாலும் பாகவதம் படித்தாலும் இன்னும் எம்முயற்சியில் நான் வெளியே வர பார்க்குறேன். யாரோட ஹெல்ப் வேணாம், நானே பண்ணி காட்டுறேன். அது இந்த பௌதிக உலகத்தில் ஒரு பெரிய வியாதி. அது இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, பி இண்டிபெண்ட்டும்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க மேபி. அப்படின்னா சுதந்திரமாக இருங்க. That's impossible. சுதந்திரமாக எப்போ இருப்போம்னா எவ்வளோக்கு எவ்வளோ பகவான் மேலே டிபெண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பான். தமிழ் என்ன சொல்லுவாங்க? புரியுது இல்லையா? பகவான் மேலே எந்த அளவுக்கு ரொம்ப டிபெண்ட் ஆனால் ரொம்ப சுதந்திரமாக இருப்பேன். நான் யாருக்காலையும் உலக தேவையில்லை. இந்த உலகம் எப்படின்னா, நான் கிருஷ்ணர் காலில் உழுகலின்னா ஊரில் இருக்கிற எல்லா யூஸ்லெஸ் ஃபெலோ கால் மேலே நான் உழுகுவேன். இந்த உலகம் அப்படித்தான் நடக்கும். எவன் காலிலே போய் உழுகுவேன். கொஞ்சம் பைசா கொடு, அது என்ன கொஞ்சம் பாலிஷாக பண்ணுவாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து டீல் பண்ணுவாங்க. அவன் ரேஞ்சல் பண்ணிட்டு இருப்பான். மொத்தம் காலில் உழுகிறது தான். அவன் காலில் உழுகும், இவன் காலில் உழுகுவான். எல்லாரும் ஒருத்தர் காலில் ஒருத்தர் விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. கிருஷ்ணர் சொல்ல மாமேகம் சரணம் விராச்சா. கிருஷ்ணர் காலில் விழுந்துட்டா யார் காலையும் விழுக தேவையில்லை. இது உண்மை. இது 100க்கு 100 உண்மை. இது நீங்கள் கோஸ்வாமி அவரோட சரித்திரம் பார்க்கலாம், பல பேரோட பாகவதர்கள் சரித்திரம் பார்க்கலாம். அவங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாமே வரும் உங்களுக்கு. இதெல்லாம் உண்மை. அதனால தான் பாகவதம் வெரி இம்பார்ட்டன்ட். பல பக்தர்கள் லைஃப்ல அது நடந்திருக்கு. ஐ திங்க் ஈவன் நாரத முனிவருக்கு ஒரு ஷீடர் இருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அவரு தப்பான காரியங்கள் பண்ணிட்டு இருப்பார். நாரதர் சொல்றாரு எல்லாம் முதல் நிறுத்தும்பார். அவர் சொல்ற இந்த தப்பான காரியம் பண்ணாதான் என் ஃபேமிலி எனக்கெல்லாம் சாப்பாடும்பார். டோன்ட் வரி, ஜஸ்ட் நாமா சொல்லிக்கிட்டு அப்படிம்பார். ராமா சொன்ன எல்லா வருமானம் வரும்பார். அவருக்கு நாரதன் மேல ஒரு நம்பிக்கை, ஏதோ சொல்றாரே அப்படின்னு உட்காந்துட்டு அவர் நாமா சொல்ல ஆரம்பிப்பார். அந்த ஊர்க்காரங்கள பார்ப்பாங்க, என்னடா இவனாடா இப்படி மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியம். தனியாக உட்காந்து நாமா சொல்லிகிட்டே இருக்கானே, இவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்னு ஊரே வந்து சாப்பாடு கொடுக்கும். வந்துக்கிட்டே இருக்கும். வேலைக்கும் போக மாட்டான். அஃப்கோர்ஸ் அவருக்கு நாரதர் குரு. ஸோ அவருக்கே தெரியாது நடக்கும், எல்லாம் வரும், தானாக வரும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்காங்க நாரதருக்கு. இது மாதிரி பல ஷீடர்கள். ஸோ நாரதர் சொல்கிறார், பிரம்மா ஈவன் லார்ட் சிவா எல்லாரும் சொல்கிறாங்க, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட், நாமா சொல்லு நாமா சொல்லு. ஓகே, ஆனால் அது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் தட் ஒரு 16 ரவுண்ட்ஸ் ஆச்சுன்னா முடிஞ்சது, இன்னைக்கு கோட்டா முடிஞ்சது. பிரபுபாத என்றைக்குமே அப்படி சொல்லலை. பிரபுபாத ஆகட்டும், ஈவன் கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு, கீர்த்தனிய சதா ஹரி, சதான ஆல்வேஸ் சாண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எப்பவுமே சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். கிருஷ்ணர் அப்படிதான் சொல்கிறார், சத்தத்தம் கீர்த்தயந்தோ மாம். எல்லாரும் சொல்லுங்க. லார்ட் சிவா ஒரு சங்கராச்சாரியர் வரும்போது பஜகோவிந்தம் பாடினார். கோவிந்தம் பஜ மூட்டமற்ற, ஜஸ்ட் கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் இதே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நமக்கு இந்த நாம சம்ம நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நமக்கு தெரியுது. நீங்கள் பாருங்கள், உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ஹரிநாமா சொல்லுவாங்க நீங்களே பாருங்கள். 1% கூட இருக்க மாட்டான், 1% இருக்க மாட்டாங்க. அதே ஜாஸ்தி, 0.0001% கூட இருக்க மாட்டாங்க. நமக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட பேர் தெரியுது, அவர் யாருன்னு தெரியுது. ஸ்ரீல பிரபுபாத் யாருன்னு நமக்கு தெரியுது. கோஸ்வாமிஸ் பற்றி தெரியுது. பாகவதம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் நமக்கு தெரியுது. நிறைய பேருக்கு தெரியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா தெரியுது. இதுக்கு மேல இந்த உலகத்தில் ஒன்று கிடையாது. இது பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார். வேற எதுக்குமே வேல்யூ கிடையாது. நாம தவிர இன்னொரு பொருளுக்கு வேல்யூ இல்லை. ஆனா இது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் அந்த வேல்யூ இல்லாத பொருள் பின்னாடி நான் சுத்துவேன். சொல்றது புரியுதுங்களா? எந்த பொருளுக்கு வேல்யூ இல்லையோ அது பின்னாடி நான் சுத்துவேன். அது நடக்கும்.
பை டிஃபால்ட் நடக்கும். இந்த நாமாக்கு தான் வேல்யூ, வேற எதுக்கும் வேல்யூன்னு புரியாத வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருப்பேன். ஸோ நாமா சொல்லத்தான் மற்ற விஷயத்துக்கு வேல்யூ இல்லைன்னு நான் புரிஞ்சுக்குவேன். அப்போ அது பின்னாடி நான் சுத்த மாட்டேன். ஏன் சுத்துறான்னா ஒன்றும் புரியல நமக்கு. அது புரியலன்னு நான் புரிஞ்சுக்கணும். ஆனால் பிரச்சனை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டும் நாமளாம் நினைச்சிட்டு இருப்போம். அது ஒரு மாயா. ஓகே, நம்ம எல்லாம் புரிஞ்சிச்சு. நான் டெய்லி பாகவதம் படிக்கிறேன், ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு பல ஸ்லோகங்கள் மனப்பாடமாக தெரியும், கதைகள் தெரியும், ஃபிலாசபி தெரியும். பகவத்கீதையிலையும் பாகவத்திலையும் கிருஷ்ணரே ஸ்ட்ரைட்டாக சொல்கிறார், வேதத்தில் இருக்கிற அத்தனை ஸ்லோகங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சாலும் சரி, பயங்கர தவம் பண்ணாலும் சரி, தானம் பண்ணாலும் சரி, கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். அது அவரே சொல்கிறார். அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பகவான் சொல்கிறபடி பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், திருநாதபி சுனி சேனா தரோரபி சஹிஸ்னுனா அம்மானினா மானதேனா. ஹம்பிளாக இருக்கணுங்கிறார். ஹம்பிளாக இருக்கிறதுனா பணிவாக இருக்கிறது அப்படின்னு என்ன நமக்கு தெரியாது. தயவுசு பணிவுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, அது நமக்கு தெரியாது. பணிவுங்கிறது மீனிங் வேற. நாம ஏதோ பணிவுன்னு எதோ இப்படி போனால் பணிவு, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் பணிவு, அதெல்லாம் பணிவு கிடையாது. உள்ள ஃபுல்லாக ஈகோ நிறையா இருக்கும், அதெல்லாம் நிறையா இருக்கும். யாராவது லேசாக கிண்டுட்டா போதும் சல்லுன்னு கோவம் வரும். பணிவுங்கிறது வேற, அது நம்ம புரியுறதே கஷ்டம். இது ஒரு கிளாஸில் சொல்னஸ் பக்தி விகாஸ் மகாராஜ் அவர் கேட்டாங்க இந்த கேள்வி, பணிவுன்னு என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அது நாம சொல்லத்தான் புரியும், புரிய வைக்க முடியாது. ஜஸ்ட் லைக் ஒரு மாம்பழம் ருசி புரிய வைக்க முடியாது, அவங்கள சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த ஹம்பிள்னஸ்ங்கிறது புரிய வைக்க முடியாது, அவங்கவுங்க ப்ராக்டிஸ் பண்ணால் தான் புரியும் அது எப்படி இருக்கணும். இதெல்லாம் ஏதோ இந்த சாவி எடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி பணிவுங்கிறது அப்படி டிரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. அவங்கவுங்கள நாம சொல்லணும், அவங்கவுங்கள பக்தி பண்ணால் தான் புரியும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அந்த பணி வந்தால் தான் சாண்டிங் பண்ண முடியுங்கிறார். சாண்டிங் கீர்த்தனையை சதாஹரி பண்ணணும்னா பணிவு இருந்தால் தான் சாண்டிங்கே பண்ண முடியும் ஆல் த டைம். நம்ம ஏன் பண்ணலைன்னா ஒன்றும் பணிவு இல்லை, அகங்காரம் இவ்வளோ இருக்குது, தலைமையில் நிறையா இருக்குது, இதுதான் உண்மை. அது நாம் பாகவதம் படிக்கும்பொழுது புரியும். ஸ்ரீ ராதா ஷியாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். நமக்கு என்ன பிரச்சனைன்னா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இங்க பிரம்மா சொல்றார், அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அவரே சொல்றார், பிரம்மா சொல்றாரு சிவபெருமானுக்கும் புரியாது, நாரதர் அவரை பார்த்து உங்களுக்கும் புரியல எனக்கும் புரியலங்கிறார். பிரம்மா சொல்றார் சிவபெருமானுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியும் நாம யோசிக்கணும். நமக்கு ஒன்றும் தெரியாது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். எனக்கு தெரிஞ்ச சரணாதி பண்ணுவோம். ஸோ இந்த பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் வாஸ்ட். ஆனால் சைத்தன்ய மகாபிரபோட கருணையில் தான் இது நமக்கு புரியும். அது இந்த ஹரிநாமா சொல்ல என்னோட சீரியஸ்னஸ், சீரியஸ்னஸ்னா தீவிரமா, நான் எந்த அளவுக்கு சீரியஸாக சொல்கிறேங்கிறது கிருஷ்ணாக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. நான் உண்மையிலே சேன் பண்ணுறேன்னா இல்லையா, எந்த எண்ணத்தில் சேன் பண்ணுறேன், எந்த எண்ணத்தில் நான் படிக்கிறேனோ அதே மாதிரி தான் நமக்கு புரியும். கிருஷ்ணா எல்லாமே பார்த்து தான் பண்ணுவார். நான் அறிவுக்காக இது படிச்சேன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், அறிவு மட்டும்தான் வரும், பக்தி வராது. பக்தி வராது. ஜஸ்ட் அறிவுக்காக படித்தா அறிவு தான் கிடைக்கும். மேபி எங்கே கேட்டாலும் டக்குன்னு எடுத்து சொல்லலாம், பக்தி இருக்காது. பட் பக்தி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, பக்தி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த பக்தி வந்தால் தான் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்கிறா, நம்மளோட எல்லா கர்மாவும் ஜீரோ ஆகும், அது வரைக்கும் ஆகாது. கிருஷ்ணர் கிளியராக சொல்லிட்டார், மாமேகம் சரணம் ரஜா அகம் துவம் சர்வ பாப்பேபியோ. மொத்த கர்மா எப்போ ஜீரோ ஆகுனா கிருஷ்ணாட்ட சரணாதி பண்ணாதான், பக்தி பண்ணாதான். பக்தி தான் கர்மாவை டெஸ்ட்ராய் பண்ணும், வேற எதுவும் டெஸ்ட்ராய் பண்ணாது, வேற எதுவும் பண்ணவே பண்ணாது. யாராவது பண்ணுன்னு சொன்னா அவங்க ஏமாத்துறான். ஸோ
அந்த பிரம்மாவே சொல்றாரு எனக்கும் தெரியாது உனக்கும் தெரியாது. அப்ப என்ன சிம்பிளி சரணாகதி, அது நமக்கு புரியாது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் ஹரேர் நாம ஹரேர் நாம, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட் அப்படிங்கிறார். அது சொல்லிக்கிட்டே இருப்போம், மற்றது அவர் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இதெல்லாம் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்கே ஸ்டாப் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இன்னும் 2 கிளாஸ் இருக்கு. ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. that's it. ஏதாவது questions? ஆமாம். எஸ். எஸ், அது உண்மை. பியூரிஃபிகேஷன் நடக்கும், பியூரிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்கும், நோ டவுட். பட் பக்தி இஸ் ஈவன் மோர். பிரபுபாத் சொல்றார் லிபரேஷன் வேற பக்தி வேறங்கிறார். ரெண்டே ஒன்றா ஈக்குவேட் பண்ணல. பியூரிஃபை ஆக மேபி அட் த ஃபைனல் ஸ்டேஜ் லிபரேஷன் கிடைக்கலாம், பட் பக்தி வேற. நீங்க சொல்ற கரெக்ட். இப்போ நம்ம பாகவதம் டிஸ்கஸ் பண்றீங்க, ஒரு பள்ளி இருந்து அந்த பள்ளிக்கும் பெனிஃபிட் இருக்கு, அது சந்தேகம் கிடையாது. பியூரிஃபிகேஷன் நடக்கும், பட் பக்தி இஸ் ஈவன் ஹையர் அது. ஸோ பிரபுபாத் சொல்றார், அதுதான் பகவத்கீதையில் இருக்க ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியம்ங்கிறார். நீ எப்படி வரையோ அப்படித்தான் நான் கொடுப்பேங்கிறார் கிருஷ்ணா. நான் எந்த இன்டென்ஷனில் படிக்கணும்னு அந்த இன்டென்ஷனில் தான் புரியும். உண்மையிலே டிவோஷன் வேணும் படித்தா டிவோஷன் வரும். பட் நாலேஜுக்காக ஜஸ்ட் டு ஷோ ஆஃப் பண்ணால் அது கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும், பட் பக்தி இருக்காது. பக்தி இருக்காது. நாலேஜ் வந்து லைக் அது வேற, அது நான் காப்பாற்றாது. நாலேஜ் வேணும் வித் இன்டென்ஷன் ஆஃப் சரண்டரிங் டு கிருஷ்ணா, அந்த இன்டென்ஷனில் தான் நாலேஜ் வேணும். ஸோ இதெல்லாம் இருக்கு. இந்த ஆல் பெர்முடேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் பாசிபிள், இதெல்லாம் அனர்த்த நிவர்த்தியில் வரும். அது உடலால் மனதால் வர்றது ஒன்று, அடுத்தவங்களால வரக்கூடியது ஒன்று, இயற்கையினால் வரக்கூடியது ஒன்று. 3 இது 3 நிறுத்த முடியாது. இந்த 3 நம்ம நிறுத்தவே முடியாது. நீங்கள் எஸ் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம். பக்திக்காக நாலேஜ் வேணும். எஸ் இனிஷியலாக நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் போக போக டிவோஷனுக்காக தான் வேணும் இருக்கு. நான் வெறும் நாலேஜ் சேர்க்க படித்தா நாலேஜ் கிடைக்கும். எஸ் இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் சில பேருக்கு இதெல்லாம் படிப்பாங்க, செய்யக்கூடாதுன்னு செய்வாங்க. அப்போ பாகவதம் படிக்கிறாங்க, செய்யக்கூடாத விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் ஏன் தப்பான காரியங்கள் பண்ணுறாங்க? நாலேஜ் வந்து நான் ரொம்ப சூக்ஷ்மம். நான் எந்த இன்டென்ஷனில் படிக்கணும் கிருஷ்ணாக்கு மட்டும்தான் தெரியும். என்கிட்ட எனக்கே தெரியாது. டு ஷோ ஆஃப் கூட நான் படிப்பேன், யாராவது கேள்வி கேட்டால் டக்கு டக்குன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக கிடையாது. கிருஷ்ண பிரேமா. ஏன்னா நம்ம பார்க்குறோம், இந்திராக்கு இல்லாத நாலேஜா, பிரம்மாக்கு இல்லாத நாலேஜா? அவங்களே எனக்கு ஒன்றும் தெரியல இந்திரா. ஸோ நாலேஜ் வேண்டான்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் பாகவத்தில் இருக்கலையா, வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா நம்ம சொல்கிறாங்க. ஞான வைராக்கியம். ஒருத்தர் பக்தி பண்ண இந்த 2 வரும், ஆட்டோமேட்டிக்காக நாலேஜ் வரும், வைராக்கியம் வரும். ஸோ வேற எதற்கு எது பக்தி இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ். நீங்கள் பக்தி ரசாமிருத சிந்து படிச்சீங்கன்னா 64 அங்கத்தில் அறிவு எங்கேயுமே கொடுக்கல. அறிவு வந்து ஒன் ஆஃப் த அங்கா கிடையாது. ஆச்சரிய விஷயம். நாலேஜ் இம்பார்ட்டன்ட். சாஸ்திர அறிவு வேணும்,
ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் ஷபரி ஜஸ்ட் குரு பக்தி தான், எந்த வேதம் தெரியாது. பட் ராமர் வந்து பார்க்குறாரு, இது என்னன்னு போய் சொல்றது. நாலேஜ் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, பட் நாலேஜ் வந்து அங்க ஆஃப் பக்தி கிடையாது. நம்ம அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னோடையில் அது படிக்கிறோம், 64 அங்கத்தில் நாலேஜ் இல்லை. அதுக்கு நாலேஜ் வேண்டான்னு கிடையாது. ஈவன் வைராக்கியம் கூட அங்கம் கிடையாது. வைராக்கியம் வேணும், பட் வைராக்கியம் அங்கம் கிடையாது. அப்படின்னு ஒருத்தர் வைராக்கியம் தான் பக்தி வந்துருமானா வராது. நோ, அங்க ஆஃப் பக்தி கிடையாது. ஆனால் ரெண்டு வேண்டான்னு கிடையாது, வேணும் பட் அங்கா கிடையாது. ஸோ பக்தி இண்டிபெண்ட் ப்ராசஸ். அது அந்த லவ்விங் ஃபீலிங்ஸ் தான் கிருஷ்ணன் எதிர்பார்க்குறாரு. நான் அப்படியே எதுவும் சாப்பிடாம உட்காந்துருப்பேன்னா அவர்லாம் வந்து இறங்க மாட்டார். இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு எல்லா ஸ்லோகம் தெரியும், கிருஷ்ணர் இறங்க மாட்டார். ஃபிலாசபி தெரியும், கதைகள் தெரியும், அது பார்த்து இறங்க மாட்டார். பத்திரம் புஷ்பம் பண்ண வந்துடுவார். ஜஸ்ட் எ ஃப்ளவர் வித் லவ் இறங்குவார். ஸோ இது பக்தி ரசாம சொல்லுவார். அவர் படிப்பறிவே கிடையாது, பட் சாஸ்திரத்தோட எல்லாமே தெரியும் அவர். கரெக்ட். கௌரகிஷோர் பாபாஜிக்கு படிப்பறிவே இல்லை, ஆனால் பக்திநாத் சாஸ்திரம் அவர் தான் சரணாதி பண்றாரு. அப்படின்னு என்னன்னா அவர் தட் மீன்ஸ் எனக்கு இந்த நாலேஜ் வந்து வேணும். இது எப்படி சொல்றாங்கன்னா, ஏணி மாதிரி. நான் மேலே போகணும், ஏணி தேவை. மேலே போன ஏணி விட்டுறணும், ஏணி பிடிச்சிக்கிட்டே ஏறக்கூடாது. ஏணி வேணும், ஒன்ஸ் மேலே போயிட்டா ஏணி விட்டுறணும், அது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ நாலேஜ் வேணும் இல்லைன்னு நான் சொல்ல, பட் அதுக்குள்ளே நம்ம இதாக இருக்கோம். தட் தே பிகம் ஞானி ஆயிடுவாங்க, பக்தனாக மாட்டாங்க, ஞானி ஆயிடுவாங்க. பட் பக்தனாக தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம இது படிக்கக்கூடாதுலாம் கிடையாது. ரைட் இன்டென்ஷன், கிருஷ்ணரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஞானம் வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு பக்தி வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் பக்தி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஞானம் வைராக்கியம் வந்து. எஸ், கரெக்ட். எஸ், பக்தி இருக்கும் ஆட்டோமேட்டிக், இது ரெண்டு வரும். ஆனால் இது ரெண்டு இருக்கும் பக்தி வரும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க. கரெக்ட். அது சேம் குட் எக்ஸாம்பிள். பிராமணா ஜஸ்ட் அவருக்கு படிப்பறிவு இல்லைனாலும் அவருக்கு இந்த பகவத்கீதா கவர் பார்த்தே அழுதுட்டார். கிருஷ்ணர் எவ்வளோ கருணை உள்ளது. சைத்தன்ய மகாபிரபு எல்லாமே தெரியும்ட்டார். ஸோ ஐ திங்க் பலதோட கிளாஸில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, கிருஷ்ணா எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் தான் நம்மக்கிட்ட. நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு அவர் பார்க்க மாட்டார். ஈவன் நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் அதானே பார்க்குறோம். நம்மளோட மெட்டீரியல் லைஃப்னா லைக் நம்ம பௌதீக வாழ்க்கையில் கூட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருந்தால் அந்த லைஃப் நல்லா இருக்கும். ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அவங்க 100 கோடி ரூபா பங்களால இருந்தாலும் அடிச்சுக்குவாங்க. பட் ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருந்தால் குடிசையில் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சிம்பிள், ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருந்தால் ஒரு குடிசையிலும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா பெரிய 100 கோடி பங்களா, நல்ல பேங்க் பேலன்ஸ்னாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் தான் நம்ம எல்லாரும் ஏங்குறோம். ஈவன் பகவானுக்கு அது இருக்கு. அதனால ராதாராணி பின்னாடி போகிறார். ரொம்ப ஹை ஃபிலாசபி. எனவே நம்ம எல்லாருக்கும் என்னென்னா அந்த ஃபீலிங் அது கிடைச்சிட்டா போதும், எல்லாம் அமைதியாக இருப்பான். ஆனால் நமக்கு அது தெரியல. ஆச்சாரியா சொல்லி கொடுக்குறாங்க. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அந்த ரியல் லவ், அந்த லவ் கிடைச்சிட்டா போதும், வேற எதுவும் இந்த உலகத்தில் தேவையில்லை நமக்கு. ஆனால் என்னென்னா அந்த லவ் அப்படிங்கிறது, அந்த ஃபீலிங்ஸ் வந்து தப்பான நபர்கிட்ட நம்ம தேடிட்டு இருக்கோம். கிருஷ்ணாட்ட தேடாமல் என் கூட இருக்கிறவங்க அப்புறம் அந்த ஜட பொருளை தேடிட்டு இருக்கேன். அது கிடைக்காது. தட்ஸ் இம்பாசிபிள். எது பிளிஸ்ஃபுல்னஸும் எனக்கு தெரியாது. நான் சும்மா தியரட்டிக்கலாக பேசுகிறேன், எனக்கு தெரியல. கிருஷ்ணர் சொல்கிறார், ரிஷபதேவர் சொல்கிறார், துவனந்தம் அப்படிங்கிறார். இந்த பிளிஸ்ஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண வேணாம். ஆனால் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா இருக்கு. ரிஷபதேவர் சொல்கிறார், அவங்க சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் படித்தார், அதிகமாயிட்டே போகுமா. இது நம்மளால கற்பனை பண்ண முடியாது.
கற்பனை பண்ண முடியாது. நம்ம குழந்தை பார்த்தோன்னே மேபி அந்த டைம் சந்தோஷம், அதுக்கப்புறம் 2 அடி வைப்பாங்க, ஸ்கூலுக்கு போட முதல்ல அப்படின்னா. ஏன்னோ யசோதை வந்து கிருஷ்ணரை பார்க்கலினாலே மயக்கம் போட்டு விடுவாங்க. இது என்மையில் எனக்கெல்லாம் புரியல. யாராவது ஒரு பெண் வந்து மகன் ஸ்கூலுக்கு போட்டால் மயக்கம் போட்டு விழுகிறாங்க, இல்லை ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போனால் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. சார் நெவர் ஹேப்பன்ஸ். பட் கோபிஸ் வந்து கிருஷ்ணா அவர் வனத்துக்கு போகணுன்னு மயக்கம் போட்டு விழுவாங்க. ஏன்னா நீ பார்க்க முடியாது, ஈவினிங் தான் வருவார். அவங்களுக்கு வந்து இது நமக்கு புரிஞ்சுக்க முடியாது, டிஃபிகல்ட், நமக்கு புரியாது. பிளிஸ், ஆனந்தம் இதெல்லாம் நமக்கு புரியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிஃபிகல்ட். நாம சொல்லிட்டு இருந்தா புரிய ஆரம்பிக்கும். எது? இன்னும் ஆக்சுவலி நான் மெட்டீரியல் லைஃப்ல ஜாய் வந்து ஜாயே கிடையாது, நானா நினைச்சுக்கிறேன். அது ஜாயின்னு புரிஞ்சதே கஷ்டமா இருக்கு. இது வந்து ஜடபரத் வந்து சொல்றார் ரகுகநாட், இது வந்து ஜாயே கிடையாது, இது பெயினே கிடையாதுன்னு அவர் பேசும் பொழுது ரகுகனா சொல்ற, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன யாராவது பிடிச்சி கிள்னா வலிக்குது, ஏதாவது பொருள் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு, அது எப்படி இல்லைன்னு சொல்றீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ ஜடபரத் சொல்றார், ஏன் நீ சொல்றது சரிதான், இருந்தாலும் சரி கிடையாது பாருங்க. சரி மாதிரி இருக்கு. இது புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஆச்சாரிட்டு நீ சரணாதி பண்ணா தான் புரியுங்கிறார். அந்த வார்த்தை அப்படி யூஸ் பண்ற. நம்ம பிராக்டிக்கலா பார்த்தா எனக்கு ஜாய் வருது மாதிரி தான் தெரியுது, ஆனா ஆச்சாரிய சொல்றாங்க அது ஜாயே கிடையாதுங்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு, இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. ஸோ ஜடபரத் சொல்றார், போய் ஒரு குருவோட பாத தூளி எடுத்து தலையில போட்டுக்கோ அப்படிங்கிறார். அப்படின்னு என்னன்னா போய் சரணாதி பண்ண, அப்பதான் புரியுங்கிறார். பாகத்துல வருது. டிஃபிகல்ட், புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. உண்மையில் எனக்கெல்லாம் புரியல. டிஃபிகல்ட் அண்ட் ஜாய் அதெல்லாம் புரியல. ஸோ வேற ஏதாவது கேள்வி இல்லை? கிருஷ்ணா ரொம்ப கருணையுள்ளவர். நான் ஒரு தப்பான காரியம் பண்ணா கிருஷ்ணா உடனே தண்டனை கொடுக்க மாட்டார், டைம் கொடுக்குறாரு. ரிப்பென்டன்ஸ்னா தமிழ் என்ன? ரிப்பென்டன்ஸ். அதாவது நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ரிப்பென்ட் பண்ணும், ஒரு வருத்த பண்ணும், அந்த நபர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இது பாகவத்தில் இருக்கு. பாகவத்தில் இந்த இன்சிடென்ட் இருக்கு. பிரம்மா வந்து தக்ஷன்ட்ட சொல்லுவார், நீங்க சிவபெருமான்ட்ட தப்பு பண்ணிட்டேன், போய் மன்னிப்பு கேளும்பார். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணா நான் உண்மையிலே ரிப்பென்ட் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும். பண்ணலைன்னா வட்டி சேர்த்து கொடுத்துருவாங்க. தட் மீன்ஸ் நான் எக்ஸ்கியூஸ் கேட்கணும். புரியுது நான் சொல்றது? மன்னிப்பு கேட்கணும், ஐம் சாரி, அந்த நபர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும். ஸோ தக்ஷன் அது பண்ணுவார், அதுக்கப்புறம் தான் அவர் மன்னிப்பு வரும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டு நான் வருத்தப்பட்டேன்னா கர்மா குறையும். பண்ணலைன்னா அப்புறம் அதுக்கு டைம் பார்ப்பாங்க, எங்க கொடுக்கணுமோ அங்க வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இதுல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிருஷ்ணா கிளியரா சொல்றார், மயத்யக்ஷேன பிரகிருதிங்கிறார். அவர் வந்து பொருளில் படிச்சார். எல்லாமே கிருஷ்ணா கண்ட்ரோல் தான் நடக்கும். இட்ஸ் நாட் தட் என் இஷ்டத்துல நடக்காது. எனக்கு அடி விழுதுதான் ஏன் விழுதுன்னு கேட்கக்கூடாது. அடி விழுந்துச்சுல வாங்கிக்கோ, அவ்வளோதான், அவ்வளோதான். ஏன் படிச்சு பார்த்துக்கணும். ஓகே தப்பு பண்ணியிருக்கேன், லெட் மீ சேஞ்ச். நல்லா படிச்சு பார்த்தா அந்த சுதந்திரமே கிடையாது, சுதந்திரமே கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு சுதந்திரம் தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. என்னன்னா சாண்டிங் பண்ணலாமா வேண்டாமா, அவ்வளவுதான். வேற எந்த சுதந்திரம் கிடையாது. நீங்க வேற எது திங்க் பண்ணீங்கன்னா நம்ம கையில கிடையாது. ஈவன் 2க்கு போனாலும் நம்ம கையில கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணா பேச 1க்கு 2க்கு போனா கூட பகவான் அனுக்கிரகம் வேணும். எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாது. சாண்டிங் மட்டும் என் கையில இருக்கு, படுக்கையிலையும் பண்ணலாம்.
ஓகே, படுக்கையில் கூட சாண்ட் பண்ணலாம். என் கையில் ஒன்றுமே இல்லை, சாண்ட் பண்ணலாம். பட் மற்றது எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சாண்டிங் தவிர வேற எந்த சுதந்திரம் கிடையாது நமக்கு. அதுவும் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற, ஜஸ்ட் சிம்பிளி சாண்ட். மற்ற இது என் கையில் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, கிடையாது. எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ கர்மாலாம் இருக்கு, விதி இருக்கு. போன ஜென்மத்தில் பண்ணது இப்போனா இப்போ என்ன 50 ஜென்மாஸ் கழிச்சு வரும். பிரபுபாதில் 100 ஜென்மாஸ் கழிச்சு வருமாமா, வரும். திருத்தராஷ்டிரா 50 ஜென்மாஸ்ங்கிறார் கிருஷ்ணா. 50 ஜென்மம் பண்ணதுக்கு இப்போ தப்பு, இப்போ தண்டனை. இது கர்மான்னு ஒன்று இருக்கு, நோ டவுட். எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. ஆனால் நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் நல்லா படிப்பாங்க. நியூட்டன்ஸ் தேர்ட்லாம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is equal and opposite reaction மனப்பாடம் பண்ணி எழுதுவாங்க. அது உண்மை. நான் செஞ்சேன்னா அடி உண்டு, அவ்வளோதான். நோ எஸ்கேப், அதெல்லாம் கிடையாது. என்னென்ன அப்படின்னா இல்லை, அது என்ன அது? ஓகே ஓகே, அது ஆக்சுவலி மீனிங் பேசாதனால கண்டது பேசக்கூடாது. that's the meaning. கிருஷ்ணா பற்றி பேசலாம், கிருஷ்ணர் பற்றி பேசலாம். ஓகே, அதை தவிர எதுவும் பேசக்கூடாது. இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், குஹ்யானா மௌனாஸ்மி அப்படிங்கிறார். ஆஃப் ஆல் த சீக்ரெட்ஸ் நான் சைலன்ஸுங்கிறார் கிருஷ்ணா. யார் ஒருத்தர் நாக்கு அமைதியாக வச்சுருக்காங்களோ, பிரபுபாத் எழுதுறார், எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருந்தாங்க. பிரபுபாத் எழுதுறார் அந்த பர்பத்தில் 10th சாப்டர்ல வரும். கிருஷ்ண உள்ளிருந்து அறிவு கொடுத்துருவார். அமைதியாக இருந்தாலும் அறிவு கொடுப்பார். வாயை மூடிட்டு இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். நாட் ஈஸி சாண்டிங் பண்ண. ஸோ வேற ஏதோ கேள்வி கேட்டாங்க சம்பா. ரெண்டுமே நடந்தது. உங்க கேள்வி என்ன? அதுல ரெண்டுமே நடந்தது. இந்திரன் கோவர்தன் மலை அது டிஸ்டர்ப் பண்ணது உண்மை. பிரம்மா போய் குழந்தைங்கெல்லாம் கூட்டு போய் மறைச்ச, ரெண்டுமே உண்மை. யா அஃப்கோர்ஸ் அது நடந்தது, கரெக்ட். எஸ், அதனால பிரம்மாவுக்கு கொஞ்சம் தண்டனை ஜாஸ்தி கொடுத்தாரு. இந்திரா கம்பேர் பண்ணும்போது பிரம்மாவுக்கு தண்டனை ஜாஸ்தி. பிரம்மா கூட பகவான் பேசல, அவர் மன்னிப்பு கேட்க வந்தார், பகவான் பேசல, அமைதியாக இருந்துட்டு போயிட்டார். எஸ், அது நடந்தது. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, गो प्रेमानंद।